ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங். ஸோ ஏரோநாட்டிக்ஸ்ன்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏர்க்ராஃப்ட்டு, ஃப்ளைட்டு, ஜெட்டு. ஸோ இந்த வானத்தில் பறக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் கம்ஸ் அண்டர் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் கான்செப்ட்ஸில் வரும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் வந்து இட் இன்வால்வ்ஸ் ஏரோடைனமிக்ஸ், டிசைன், ஏவியானிக்ஸ், மெட்டீரியல், ப்ரொபல்ஷன், ஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ்லேருந்து ஏர்க்ராஃப்ட் ரிலேட்டட் சிஸ்டம் வரைக்கும் இட் கம்ப்ளீட்லி ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங் வந்து அவங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஏரோடைனமிக்ஸ். ஸோ ஏரோடைனமிக்ஸ்ன்றது பார்த்திங்கன்னா இட்ஸ் அனலைசிஸ். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து காற்றுல போகிறதுனால இது ஏரோடைனமிக்ஸ் அனலைசிஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஏன்னா அந்த காற்றுன்றது அந்த ஃப்ளைட்டை வந்து பாதிக்கக்கூடாது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் இப்போ ஃப்ளைட்டில் ஏதாவது ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல வந்து திடீர்னு வந்து ஃப்ளைட் வந்து உங்களுக்கு ஷேக் ஆகும். ஓகேங்களா? வைப்ரேஷன் அதிகமாக இருக்காமல் இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல காற்றோடைய சுழற்சி வந்து அதிகமாக இருக்கும்போது இந்த ஃப்ளைட் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், வைப்ரேட் ஆகும். ஓகேங்களா? ஒரு மாதிரி ஷேக் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து அந்த ஃப்ளைட்டை வந்து பாதிக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அப்போ அதுக்கு ஒரு சில அனலைசிஸ் பண்ணுவாங்க. அது வந்து ஏரோடைனமிக்ஸ் இதில் வரும். ஏர்க்ராஃப்ட் டிசைன். ஸோ அந்த ஃப்ளைட் வந்து உடைய ஷேப்பு, ஸ்ட்ரக்சரை வந்து டிசைன் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஏர்க்ராஃப்ட் டிசைனுக்கு ஸோ ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? லைக் கேடுன்னு சொல்லுவாங்க, கம்ப்யூட்டர் டிசைன். ஸோ அதில் கேட்டியா, சாலிட்வொர்க்ஸு, இது மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி அந்த ஒரு பார்ட்டியும் வந்து டிசைன் பண்ணுவாங்க. லைக் இது வந்து ஏவியானிக்ஸ்ன்றது பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் சிஸ்டம். ஓகேங்களா? கம்யூனிகேஷன்றது இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லைக் ஏர் டு கிரவுண்ட், அதாவது விமானம் வந்து மேலே பறந்துட்டு இருக்கும்போது ஸோ மேலே இருந்து கீழே இருக்கிற கிரவுண்ட் ஸ்டேஷனுக்கு ஒரு கம்யூனிகேஷன் கொடுக்கணும்ல. ஸோ அந்த சிஸ்டம். அப்புறம் ஒரு ஃப்ளைட்டுக்கும் இன்னொரு ஃப்ளைட்டுக்கும் வந்து ஒரு கம்யூனிகேஷன் கொடுக்குற சிஸ்டம். அப்புறம் ஜிபிஎஸ், குளோபல் நேவிகேஷன் சிஸ்டம். ஏரோஸ்பேஸ் மெட்டீரியல்ன்றது சேம் அந்த ஹை ஸ்ட்ரென்த், ஃபியூல் எஃபிஷியன்சி உள்ள ஹை ஸ்ட்ரென்த் உள்ள மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கான அனலைசிஸும் பண்ணுவாங்க. இண்டஸ்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கெல்லாம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏர்க்ராஃப்ட், ஃப்ளைட்டு, ஜெட்டு, ஈவன் வந்து ராக்கெட்டில் ஒரு சில பார்ட்ஸ்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனிஸ் கூட நீங்கள் வந்து யூ கேன் கெட் இன் டு ஜாப். அப்புறம் மிலிட்ரி, டிஃபென்ஸு, இஸ்ரோ. ஓகேங்களா? ராக்கெட் அனுப்புகிற இஸ்ரோ. அப்புறம் டிஆர்டிஓன்றது டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ இதுலேயே வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்லேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு இது வந்து ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்கிற கோர்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஏரோஸ்பேஸ் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்கும். ஏரோநாட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் ரிலவெண்ட்டாகவும் படிப்பீங்க. லைக் ராக்கெட்டு, அப்புறம் ஸ்பேஸில் என்ன மாதிரியான அந்த கிராவிட்டி, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து, அப்புறம் ஸ்பேஸில் இருக்க ஸ்டேஷன்ஸு. ஸோ இதெல்லாமே வந்து ஆட் ஆனாக வந்து இந்த ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்கில் நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ